சிவாஜி, எம்ஜிஆர், ஜெமினி கணேசன் இருந்த காலத்துல உங்களையும் மீறி உள்ள வந்தவங்கன்னு எடுத்தா ரெண்டே பேர் தான், ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன். அவருக்கு 10 லட்சம் ரசிகர்கள்னு ரெக்கார்டட் ரசிகர்கள். ஒரு படத்தை எம்ஜிஆரை போட்டு நீங்க ஒரு படம் எடுத்தீங்கன்னா 10 லட்சம் பேர் பார்த்துருவாங்க. ஃபர்ஸ்ட் டேயே பார்த்துருவாங்க. ஆளுக்கு ₹1 கொடுத்தாங்க 10 லட்சம் ரூபா. ஷூர் கேரண்டி 10 லட்சம் ரூபா. அன்னைக்கு அந்த 10 லட்சங்கிறது இன்னைக்கு 100 கோடி ரூபா. சிவாஜி வச்சு பிரமாதமான படங்கள் எடுத்தவங்க நொடிச்சு போன போது எம்ஜிஆர் கிட்ட போயிடுன்னு அவரே சொன்னார். சிவாஜி சொன்னார். தான் ஃபர்ஸ்ட் வர்றாங்க. ஜெயலலிதாவுடைய கவர்ச்சி ஒரு மரம் வந்து உழுவும். ஜெயலலிதா மேல உழுவக்கூடாதுங்கிறதுக்காக ஜெயலலிதாவை கீழே திரும்பி மேலே படுத்துட்டு மரம் வந்து மேலே விழுவும். சக்சஸ் அந்த ஒரு காட்சிக்காக அந்த படம் 100 நாள் போட்டு. சுள்ளிராஜன் அந்த டைம்ல இவங்கெல்லாம் வெளியே போன போது சுள்ளிராஜன் போன்ற புது காமெடியெல்லாம் உள்ள நிறைய வந்ததுல சுள்ளிராஜன் வந்து அன்னைக்கு டாப்பார். ஓவர் ஒர்க். விடிய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அட்மிட் ஆகும்போது கூட ஒரு ஸ்டுடியோவில் இருந்து ராத்திரி 1 மணிக்கு அவரால் தாங்க முடியாம வந்துச்சு. சுள்ளிராஜன் எப்படின்னா சிங்கிள் பூரா அவரே தான். ஒரு காமெடி நடிகை அவருக்கு தேவை. முழுக்க தன்னுடைய ரோலை அவரே. ஆலி சாப்ளின் சொன்னாங்க. ஆலி சாப்ளினுக்கு கம்பேரிசனே உலகத்தில் சொல்லாதீங்க. இளையராஜா கிட்ட இளையராஜாவுக்கு முன்னாடியே அதை இங்க கொண்டு போயிட்டாங்க. இங்க கொண்டு போயிட்டாங்க. இளையராஜா வந்து லாஸ்ட் விளம்பரத்துல அதிகமா வந்தது அவர். சாதனைகளை பண்ணிட்டு சத்யா சேனட்டா போனாங்க பல பேருக்கு. இஞ்சோண்டு பண்ணிவிட்டு நிறைய பேசிக்கிட்டு இந்திய சினிமா உலகில் தமிழ் காமெடி மாதிரி எந்த மொழியிலுமே ஜி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சினிமா விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். சார், நீங்க பழம்பெரும் நகைச்சுவை நடிகர் சுருளிராஜன் அவர்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க. உங்களுக்கு நல்ல பரிச்சயமும் கூட. அந்த டைம்ல ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆக்டர் அவரு. ஏன்னா அப்பவே வந்து ஒரு நாளைக்கு 50,000 சம்பளம் வாங்குவாரு. அவ்வளோ ஒரு பீக்ல இருந்த ஆக்டர். பட் சடனா அவருக்குமே வந்து உடம்புல சில பிரச்சனைகள் வந்து இறந்துட்டார் சார். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஒரு ஆர்டினரியா தான் வந்தார் உள்ள. வந்ததுக்கு பிறகு அவருடைய ஒரு டயலாக் டெலிவரி, அந்த வாய்ஸ், குரல், இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அந்த வித்தியாசமா இருந்தது. அது பெருசா எடுபட்டுச்சு. அன்னைக்கு வந்து கவுண்டமணி எல்லாம் அப்பதான் வந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் தூக்கி அடிச்சுக்கிட்டு ஒரு நிக்கிறாரு. சுள்ளிராஜன் போன பிறகு தான் கவுண்டமணி சந்தில வந்தாங்க. அது உள்ள சுள்ளிராஜன் தான். இதெல்லாம் சில ஜோக்ஸ் எல்லாம் மறக்க முடியாத ஜோக்ஸ். ஒரு ஜோக்ல என்ன வரும்னாக்கா அதை எழுதுனாங்க. அஃப்கோர்ஸ் நடிச்சது இவர். அந்த வசனகர்த்தாவுக்கு அந்த புகழ் போகணும். நம்ம தான் வழக்கமா உருவாக்கணும்னு விட்டுட்டு உற்சவமூர்த்திகளை பாராட்டுற ஆளு இல்லைச்சு. அது ஒரு ஜோக் என்ன வரும்னாக்கா, இதை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப சிக்கனமானவன் பேர் நம்ம சும்மா தானப்பா பேசிக்கிட்டு இருக்கோம், எதுக்கு விளக்கெறியணும், நைட்டில் பேசிக்கிட்டு இருக்கேன், லைட் ஆஃப் பண்ணிட்டு பேசிக்கிட்டு தானே இருக்கிறோம், நம்ம லைட்டை ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி லைட் ஆஃப் பண்ணிடுறாரு. பேசி முடித்த உடனே அவர் அந்த ஆள் ஃப்ரெண்டு வந்து லைட்டை போடுறதுக்கு எந்திரிக்கிறாரு. இவர் போடாதங்கிறாரு. என்னன்னாக்கா, சும்மா தானே உட்காந்துருக்கோம், நான் ட்ரெஸ் எல்லாம் அவுத்துட்டு பத்திரமா வச்சுருப்பேன். இது மாதிரி ஜோக்ஸ் எல்லாம் இருந்தது. ஒரு படத்தில் ஒரு பேஷண்ட்டுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போவார். அது என்ன செய்ய படம் பார்த்து போச்சு. சாப்பாடு எடுத்துகிட்டு போய் டிஃபன் பாக்ஸை திறந்து என்ன அமைச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி திறந்து பார்த்து அட்டட்டு நண்டு குழம்பு அமைச்சிருக்காங்க, அட்டட்டு சொல்லி எல்லாத்தையும் இவரே சாப்பிட்டு முடிச்சிடுவார். அந்த சீனை இவ்வளோ சொல்லிட்டேன். அந்த 5 நிமிஷம் அவர் சாப்பிட்ற ஸ்டைலும் அவர் பண்ணுற கூத்தம் அப்படி இருக்கும். அந்த மாதிரி காமெடி இது பண்ணார். பசிங்கிற படம் நினைக்கிறேன். அது வந்து பொய்யா கால் இல்லாத ஆள் மாதிரி அந்த தள்ளு வண்டியில் பிச்சை எடுப்பாங்கல்ல, அந்த வண்டிக்காரன் வருவார். அந்த பிச்சைக்காரன் வருவார். ஊருக்கெல்லாம் கடன் கொடுக்குற அளவுக்கு பணக்காரன், ஆனால் பிச்சை எடுப்பார். அந்த பிச்சை எடுத்து கடன் கொடுக்குற அளவுக்கு அந்த காமெடியெல்லாம் தூக்கிக்கிட்டு போச்சு. அன்னைக்கு வந்து சுள்ளிராஜன் காமெடிங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். அவருக்கு கால் ஷீட்டே கொடுக்க முடியாத அளவுக்கு அவருக்கு டிமாண்ட். அதில் தான் அவர் வந்து உடம்பு சரியில்லைப்படுத்தார். ஓவர் ஒர்க்கு. அந்த ஓவர் ஒர்க்கில் அவருக்கு குடிப்பழக்கம் வந்து தான் சொன்னாங்க. எங்கள் ஜிஹெச்சில் தான் வந்து அட்மிட் ஆனார். அந்த அட்மிட் ஆன போதே அவங்க இன்டென்சிவ் கேரில் கஷ்டம் சார் அப்படின்ட்டாங்க. லிவர் ஹெவியாக டேமேஜ் ஆகிருக்குது, எந்திரிச்சாதான் உண்டு. அது அவருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஒய்ஃபு பக்கத்துலேயே தான் உட்காந்துருந்தாங்க. கடைசியாக அவர் பேசுனது வந்து அவங்க ஒய்ஃப் பேர் முத்துலட்சுமின்னு நினைக்கிறேன். முத்து சாப்பிட்டியா நீன்னு கேட்டார்.
இல்லை இன்னுமே தான் சாப்பிட போகிறேன், எனக்காக இப்படி காத்துக்கிட்டு இருந்தா, போய் சாப்பிடுனாரு. அதான் அவர் கடைசியாக பேசணும். அதில் இறந்துட்டார். 44 வயசா 45 வயசு. அவ்வளவு சின்ன வயசு, அதாவது புகழின் உச்சத்துல இருந்துட்டு டாப் ஸ்டார். ஹீரோஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது அவரு ஒரு பெரிய நட்சத்திரமா இருந்தார்ல சார். அந்த டைமிங் சென்ஸ் நீங்க சொல்ற மாதிரி அந்த டயலாக் டெலிவரி, அந்த டைமிங் சென்ஸ் எல்லாருமே ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த டைம்ல பீக்ல இருந்த நடிகர்கள்னா எம்ஜிஆர் சார். அப்படி தொடர்ந்து வந்த டைம்ல இப்போ இடத்தால வெளியே போயிட்ட டைம். ஓகே. அப்ப சிவாஜி சார் இருந்திருப்பாரு, ஜெமினி கணேசன் இருக்கிறாரு. பட் இஸ் நாட் an important star. ஓகே. ஹீரோ ரோல்ல இருந்து கேரக்டர் ஆர்டிஸ்டா மாறிட்ட டைம் அது. ஓகே. இவங்கெல்லாம் தான் இருந்தாங்க. ராமராஜன், மோகன், ரஜினி கமலோட ஆரம்ப கட்டம். ரஜினி கமலும் எண்டுக்கு வந்துட்டாங்க. ரஜினி கமல் படங்கள்ல அவர் வந்து பெருசா வரல. ஓகே. ராமராஜன், மோகன், பாண்டியராஜன், இந்த மாதிரி ஆட்கள் இவங்களோட தான் அந்த 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 ஸ்டேட்டஸ் அந்த டைம்ல தான் இவங்கெல்லாம் பெருசா வந்தாங்க. சிவாஜி, எம்ஜிஆர், ஜெமினி கணேசன் இருந்த காலத்துல அவங்களையும் மீறி உள்ள வந்தவங்கன்னு எடுத்தா 2 பேர் தான், ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன். ஏவிஎம் ராஜன்லாம் முட்டி பார்த்தாங்க, நடக்கலாம். முத்துராமன் பிரமாதமான நடிகர், வரவே முடியல. அவங்க இருக்கிற ஊர்ல அவங்களுடைய டாமினேஷனை தாண்டி யாராலையும் படங்களும் அதே மாதிரி தான் இருந்தது. அவங்களுக்கு இப்போ சூட் ஆகிற படங்களை தான் அவங்களும் எடுத்தாங்க. அது வேற கதை. இவங்கெல்லாம் போய் வெளியே போன பிறகுதான் பல புதிய இசையமைப்பாளர்கள், பல புதிய கேமராமேன்கள், பல புதிய டைரக்டர்கள், பல புதிய கதை வசனகர்த்தாக்கள், பல புதிய வித்தியாசமான படங்கள் எல்லாமே அதுக்கப்புறம் தான் வர்றாங்க. அப்ப இவங்களோட டாமினேஷன் இருந்ததுனால புதுமுகத்தெல்லாம் அறிமுகப்படுத்த விரும்பலையோ? சேவ் பெட்டுமா. ஓகே சார். இவங்களை போட்டா பணம் உண்டு. எம்ஜிஆருக்கு இருந்து என்னன்னாக்கா அவருக்கு 10 லட்சம் ரசிகர்கள்னு ரெக்கார்டட் ரசிகர்கள். ஒரு படத்தை எம்ஜிஆரை போட்டு நீங்க ஒரு படம் எடுத்தீங்கன்னா 10 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் பார்த்துருவாங்க. ஃபர்ஸ்ட் டே பார்த்துருவாங்க. ஆளுக்கு ₹1 கொடுத்தாக்க 10 லட்சம் ரூபா. ஷூர் கேரண்டி 10 லட்சம் ரூபா. அன்னைக்கு அந்த 10 லட்சங்கிறது இன்னைக்கு 100 கோடி ரூபா வசூல். ஷூர். அதாவது அவனே ரிப்பீட் ஆடியன்ஸா வந்தான்னா ஒரு வாரம் ஓடிச்சுன்னாக்கா உங்களுக்கு எங்க போய் செலவை விட லாபம் அதிகமா இருக்கு. அதனாலதான் எம்ஜிஆர் வச்சதுதான் சட்டங்கிறது. நொடிச்சு போன சிவாஜி வச்சு பிரமாதமான படங்கள் எடுத்தவங்க நொடிச்சு போன போது எம்ஜிஆர் கிட்ட போயிடுன்னு அவரே சொன்னார், சிவாஜியை சொன்னார். ஏபி நாகராஜன் வந்து சில நஷ்டங்கள் ஏற்பட்டுச்சு. சில நஷ்டங்கள் ஏற்பட்ட போது எம்ஜிஆர் வச்சு படம் எடுன்னு அவரே சொன்னார். சிவாஜியே சொல்லுவாரு, சொல்லுங்க அவர் தான் அப்படின்னு. அதுல அவர் சிவாஜி அதை வைத்தார். அது மாதிரி பிஆர் பந்துலு ஒரு படம் எடுத்து பெருசா இது பண்ணிட்டாரு. சிவாஜி சொன்ன படங்களெல்லாம் எடுத்து வருவார். வீரபாண்டிய கட்டபொம்மன், கப்பலோட்டிய தமிழன் போன்ற படங்களெல்லாம் எடுத்து வந்து பந்துலு. கட்டபொம்மன் வந்து பெரிய வசூல் வெற்றி. கப்பலோட்டிய தமிழன் அவருக்கு பெரிய லாஸ். அது தேசபக்தி கதை. அது சரியா போகலை. அன்னைக்கு வந்து திராவிட இயக்கங்கள் வந்த போது இந்த காங்கிரஸ் தியாகிகளை பற்றிய படங்கள் பெருசாக இது பண்ணல. அதில் 2வது சில தேவையில்லாத வரலாற்றுக்கு புறம்பான சில செய்திகள் அந்த படத்துல சொன்னதுனால வரலாறு தெரிஞ்சவங்களும் பார்க்காம விட்டாங்க, கோவிச்சுக்கிட்டு. தெரியாதவங்க என்ன கதை சொல்றாங்கன்னே தெரியலங்கிற மாதிரி போட்டாங்க. அது மாதிரி போச்சு. அதில் அவருக்கு பெரிய லாஸ் வந்தது. அதுக்காக அவருக்கு வந்து பலே பாட்டியான்னு ஒரு படத்தை உடனே எடுத்து கொடுத்து அது சக்ஸஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா அவருக்கு சரியா வரல அப்புறம் தான் பந்துல கூப்பிட்டு நீ எம்ஜிஆர் வச்சிருக்கு 1000 ஒருவன் போன்ற படங்கள் தான் எனக்கு 1000 ஒருவன் பிளாக் பஸ்டர் மூவி. பயங்கரமான ஒரு கேப்டன் பிளட்ங்கிற ஒரு இங்கிலீஷ் படத்தை எரால் ஃபிலிம் நடித்த படம். அது அப்படியே தமிழ் எடுத்தாங்க. இங்கிலீஷ் படத்தை விட இந்த படம் நல்லா இருக்கும். ஏன்னா ரஜினி பார்த்துருக்கேன் நான். எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்க காம்பினேஷன் அது ஃபர்ஸ்ட். இந்த படத்துல தான் ஃபர்ஸ்ட் வர்றாங்க. ஜெயலலிதாவுடைய கவர்ச்சி ஒரு மரம் வந்து உழுவும். அந்த மரம் அது ஜெயலலிதா மேலே விழுவக்கூடாதுங்கிறதுக்காக ஜெயலலிதாவை கீழே தள்ளி மேலே படுத்துடுவார். மரம் வந்து மேலே விழுந்துடும். சக்ஸஸ் சீனு. அந்த ஒரு காட்சிக்காக அந்த படம் 100 நாள் ஓடிச்சு. சரி, இதெல்லாம் சொல்லிராஜன் பற்றி போச்சு போது இதெல்லாம் சொல்லிராஜன் அந்த டைமில் இவங்கெல்லாம் வெளியே போன போது சொல்லிராஜன் போன்ற புது காமெடியன்லாம் உள்ள நிறையா வந்தாங்க. வந்ததில் சொல்லிராஜன் வந்து அன்னைக்கு டாப்பாக இருந்தார். ஓவர் ஒர்க். விடிய அவர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அட்மிட் ஆகும்போது கூட ஒரு ஸ்டுடியோவில் இருந்து ராத்திரி 1 மணிக்கு அவரால் தாங்க முடியாமல் வந்து சேர்ந்தார். ராத்திரி 1 மணிக்கு நடிச்சு. அது மாதிரி நான் பார்த்துருக்கேன். அவரை நான் பார்த்ததில்ல. அந்த மாதிரி அவஸ்தப்பட்ட ஒரு ஜெய்சங்கர்.
ஓகே. எல்லாருக்குமே அந்த குடிதான் சார், மது போதை. குடின்னு சொல்ல முடியாது, ஜெய்சங்கர் குடின்னு சொல்ல முடியாது. ஜெய்சங்கருக்கு இருந்த டிமாண்டை நான் கண்ணால் பார்த்தேன். ஏன்னா ஜெய்சங்கருக்கு ரொம்ப குடும்ப நண்பர்கள். ஒரு தடவை எதுக்கோ என்னை பார்க்கணுன்னாரு. எங்கே இருக்கீங்கண்ணா? ராத்திரி 10 மணி. இந்நேரத்தில் எங்கே இருக்கிறீங்கண்ணா? டே இந்த ஸ்டுடியோவில் இருக்கிற வாடாண்ணா. இந்நேரத்தில் ஸ்டுடியோவில் வாடா அப்படின்னாரு. போனால் அந்நேரத்தில் மேக்கப் போட்டுக்கிட்டு நைட்டு 10 மணிக்கு. நான் போனது 10 மணிக்கு, அவர் கூப்பிட்டாரு. நான் போனது 10:30 11 மணி இருக்கும். 11 மணிக்கு மேக்கப் போட்டுட்டு இருக்காரு. என்ன ஜெய், உடம்பையே கவனிக்க மாட்டியா? 11 மணிக்கு மேக்கப் போட்டு எப்போ டேக்கு வந்து எப்போ நீ ஷார்ட்டை முடிச்சுட்டு எப்போ போகும் நினைக்கிறாரு. அந்த டைரக்டர்கிட்ட கேட்குறாரு. அவன் எனக்கு தம்பி மாதிரி கேட்குறான், சொல்லுங்க. அவர் ஒன்றும் சொல்லலை. அப்புறம் சொல்கிறாரு, வேணான்ட்டு போயிடலான்டா. சினிமா ஸ்டார் வாழ்க்கையே கொஞ்ச நாள், மார்க்கெட்டு பிடிச்சி நான் எவன்டா கூப்பிடுவேன், இருக்கும்போது பண்ணிக்க வேண்டியதான், இந்த கஷ்டத்தெல்லாம் பார்த்தா நடக்குமா அப்படின்னாரு. அது மாதிரி அந்த மாதிரி காலங்கட்ட வேலையிலெல்லாம் இவங்கெல்லாம் நடிக்க போனதுனால தான் அவங்களுக்கெல்லாம் அல்பாயுசு. 63 வயசில் போயிட்டாருல்ல ஜெய்சங்கர். எவ்வளோ ஆரோக்கியமான உடம்பு வச்சிருந்த மனுஷன். தெரியும், அவருடைய பழக்க வழக்கங்கள்லாம் தெரியும். நான்வெஜ்ஜை நல்லா சாப்பிடுவார். அப்போ அவர் ரொம்ப சுத்தமான மனிதர். சினிமாவுக்கு இருக்கிற சில தவறுகள் இருந்ததுக்கு தவிர இப்படியெல்லாம் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாத்த நடிகர்களுக்கு கூட 60 தாண்டாம போயிட்டாங்க. ஏன் சார் அது சினிமா திரைப்பிரபலங்களுக்கு அப்படி ஒருவேளை இந்த நைட் ஷூட், பகல் ஷூட் எல்லாம் காற்றுள்ள போதே தூற்றுக் கொள்ள வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு. அது ஒரு துணை நடிகராக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய நடிகராக, இந்த இளமை அழகு இருக்கிற வரைக்கும் அவ்வளவுதான். ஸ்டார்ஸ் they shine only in the night. Okay. Once the day comes, stars vanish. அவ்வளவுதான். வெளிச்சம் வந்தால் நட்சத்திரம் காலி. அதனால ஒரு சீசன், அந்த டைம்ல தான் அந்த நேரத்தில் ஜொலிக்கிறவங்க ஜொலிச்சு சீசன். ஆமா, அது இப்போ வரைக்குமே இருக்கு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இப்போ ரஜினி கமல் உச்சத்துல இருந்தாங்க, இப்போ விஜய் அஜித் இருக்காங்க. இப்போ அடுத்த வரவங்க வந்துட்டு தான் இருப்பாங்க. சார் இப்போ சொல்லிராஜன் சார் பத்தி பேசும்போது, அவருக்கு மது பழக்கம் இருந்தது, உடல்நலக்குறைவிலால் அவர் இறந்து போயிட்டாரு. நீங்க அப்போ ஜிஹெச்ல இருந்தீங்க, பட் அவரோட ஒரு நெருங்கிய பழக்கம் இல்லை. பட் அவருடைய படங்கள் எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க சார். அவரோட காமெடிக்கும் கவுண்டமணி செந்தில் அவருடைய நகைச்சுவைக்கும் இருக்கிற வித்தியாசம்லாம் என்ன சார்? கவுண்டமணி செந்தில் வந்து செந்தில் இல்லாம கவுண்டமணி பண்ணா நமக்கு ரசிக்கவே முடியாது, பிடிக்காது. இருந்திருக்குது. இருந்தாலும் அந்த காம்பினேஷன்ல வரும்போது 2 பேரும் இந்த டாம் அண்ட் ஜெரி மாதிரி. ஆமா, டாம் அண்ட் ஜெரி மாதிரி, லாரல் ஆடி மாதிரி. லாரல் ஆடி, ஆபர்டன் காஸ்டலோ, டீன் மார்ட்டின், ஜெரி லூயிஸ், அந்த மாதிரி ஸ்டைல்ல அந்த காம்பினேஷன்ல அவங்க 2 பேரும் பிரமாதம். அவர் அடிச்சு இவர் வாங்கினாதான் நல்லா இருக்கும். ஒழுங்கா இதான் சொல்லணும்னா லாரல் அண்ட் ஹார்டி 2 பேருமே காமெடியனா வருவாங்க. ஆபர்டன் காஸ்டலோல வந்து காஸ்டல்ல வந்து காமெடியனா வருவாங்க. ஆபர்ட் வந்து ஹீரோ மாதிரி வந்துட்டு போவார். அதே மாதிரி டீன் மார்ட்டின், ஜெரி லூயிஸ்ல டீன் மார்ட்டின் வந்து ஹீரோவா வருவார், ஜெரி லூயிஸ் தான் காமெடியனா வருவார். பட் இந்த லாரல் ஆடில தான் 2 பேருமே காமெடியனா. அந்த மாதிரி காம்பினேஷன் வந்து கவுண்ட் பண்ணி. ஆனா சுருளிராஜ் எப்படின்னா சிங்கிள் மேன், பூரா அவரே தான். ஒரு காமெடி நடிகையும் அவருக்கு தேவை, முழுக்க தன்னுடைய ரோலை அவரே பண்ணிடுவார். காந்திமதி அம்மாவோட அந்த காம்பினேஷன் இருக்கும் எல்லாம் இருந்தாங்க. பட் அவங்க பெரிய கான்ட்ரிபியூஷன் கிடையாது. சொல்லும்போது தான் ஞாபகம் வருது அவங்களோட நடிச்சது. அவ்வளவுதான். இந்த வடிவேல் கோவை சார் அந்த மாதிரிலாம் சுருளிராஜனுடைய ஃபுல் காமெடியும் அவர் தன்னுடைய தோல்ல தாங்க. ஓகே. பட் அந்த மாதிரி பெஸ்ட் காமெடியர்கள்லாம் இருந்த தமிழ் சினிமாவில் இப்போ இருக்கிற இந்த நகைச்சுவை வந்து நீங்க எப்படி சார் கம்பேர் பண்ண? அப்பயும் படம் பார்த்துருக்கீங்க, இப்பயும் இந்த படங்களை பாக்குறீங்க. காமெடிங்கிறது வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு. இன்னைக்கு வந்து SS கொக்கோன்னு ஒருத்தர் இருந்தார் அந்த காலத்தில், ஒரு ஆங்கிலோ இண்டியன். அவர் வந்து ஒரு ஸ்டண்ட் நடிகர். அவர் பண்ண ஸ்டண்ட் இன்னைக்கு ஒரு யாரும் பண்ணல. அன்னைக்கு வந்து கேமராவெல்லாம் பெருசா வளராத காலத்துல கையில சுட்டிக்கிட்டு இருந்த கேமரா வச்சுக்கிட்டு படம் எடுத்த காலத்துல பைக்லாம் அவர் வந்து பண்ண ஸ்டண்ட் மாடர்ன் தியேட்டர்ஸ் படங்கள்ல நிறைய நடிச்சிருக்காரு. SS கொக்கோன்றது அந்த இவருக்கு அவரே காமெடியன், அவரே ஸ்டண்ட் மாஸ்டர், அவரே ஸ்டண்ட் நடிகர். அதெல்லாம் ஒரு காலம். அதே மாதிரி NSK காலத்துல வந்து சமூகத்தினுடைய குறைபாடுகளை எல்லாம் சொல்லிக்கிட்டு வந்த காமெடி. உத்தமபுத்திரன் படத்துல, பழைய உத்தமபுத்திரன் பியூ சின்னப்பா நடிச்ச படத்துல அதான் முதல் ரெட்டை வேடம் இந்தியாவுக்கே. இதுதான் முதல், அதான் ரெட்டை வேடத்தில் நடிச்சா பியூ சின்னப்பா நடிச்சார். படம் பூரா முடிஞ்சிடும், உத்தமபுத்திரன் படம் முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு NSK காமெடி ஆரம்பிக்கும். படம் முடிஞ்சு NSK காமெடி ஆரம்பிக்கும். கதைக்கும் படத்துக்கும் NSK காமெடிக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆடியன்ஸ் உட்காந்து இருந்து அதை பார்த்துட்டு தான் போவோம். அது மாதிரி
பல பல காமெடியன்ஸ் அந்த அந்த காலத்துக்கு அதெல்லாம் ஓகே. இன்னைக்கு அப்படி எடுத்தா நிக்குமாங்கிறது தெரியாது. இன்னைக்கு ஒவ்வொருத்தரா வர்றாங்க. அப்புறம் நாகேஷ் எல்லாம் வந்து ஸ்லாப்ஸ்டிக் காமெடிப்பாங்க. இப்போ தடிக்க விடுவது, ஸ்டேபிள் அடிச்சுட்டு சாயறது. அவர் சார்லி சாப்ளின் அவர் மாதிரி. சார்லி சாப்ளின் சொல்லாது. ஓ ஓகே. சார்லி சாப்ளினுக்கு கம்பேரிசனே உலகத்துல கிடையாது. கம்பேரிசனே உலகத்துல கிடையாது. அவர் காமெடியன் கிடையாது. சில காட்சிகள்ல காமெடியன் இருந்தார். ஓகே. அவருடைய படங்கள்லாம் வந்து அதெல்லாம் வந்து திருப்பி எடுக்க முடியாது. நான் அவன் இல்லைன்னு ஒரு படம் வந்து தெரியுமா? ஆமா சார், தமிழ்ல. அது அவர் எடுத்த படம். ஓ, அவரோட படத்தோட காப்பி. 1945 எடுத்த படத்தை இவங்க காப்பி அடிச்சுட்டாங்க. கிட்ட கூட சார்லி சாப்ளின் 5 பேரை ஏமாத்தா பிச்சு உதறி இருப்பார். ஆனா அதுல ஜஸ்டிஃபை பண்ணுவார். கடைசியில முடிக்கும் போது அவருக்கு தூக்கு தண்டனை. ஓ ஓகே. தப்பா ப்ரூவ் பண்ணிடுவாங்க. குற்றவாளி ஜெயிலுக்கு போகணுங்கிறதுல சார்லி சாப்ளின் வந்து காமெடின்னு சொல்லாது. லைம் லைட் போன்ற படங்கள்லாம் திருப்பி எடுக்க முடியாது. லைம் லைட்டை பேஸ் பண்ணி தான் மாரானாம் ஜோக்கர் எடுத்தாங்க. அதெல்லாம் சார்லி சாப்ளின்லாம் ஒப்பிடவே கூடாது. அதெல்லாம் ஒரு தனி பிறவிகள், அவதாரங்கள். அவங்க 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 தான். அதனால புது புது காமெடிகள் வராங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு என்ன மாதிரி காமெடி தேவையோ அந்த காமெடின்னு ஹீரோவும் ஆயிடுறாங்க. எம்ஆர் ராதா வந்து திருப்பி என்ட்ரி கொடுத்தாரு சினிமாவில். ஒரு கட்டத்தில் எம்ஆர் ராதா புக் பண்ணா தான் படமே வாங்கிறதுக்கு வந்தாங்க. அது எம்ஜிஆர் சிவாஜிக்கு அந்த கஷ்டம். எம்ஜிஆர் சிவாஜிக்கு அந்த கஷ்டம் வந்து முதல்ல எம்ஆர் ராதாவை புக் பண்ணிட்டு வாங்கன்ற அளவுக்கு போயிடுச்சு. அவர் வந்து காமெடி வில்லன் 2 அவர் முடிச்சார். அது மாதிரி அந்த சீசனல் இதுக்கு அவங்க தான் சூட் ஆனாங்க. அதை வந்து நம்ம வந்து இன்னைக்கு அதை வச்சுக்கிட்டு இன்னைக்கு இருக்கக்குள்ள நம்ம வந்து கம்பேர் பண்ணுவோம். அதாவது சார், தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஹீரோயின்ஸ் மட்டும் இல்லாம வில்லனா இருந்தாலும் சரி, நகைச்சுவை நடிகராக இருந்தாலும் சரி, வில்லனா இருந்தாலும் சரி, எல்லாரையுமே கொண்டாடக்கூடிய ரசிகர்கள் தான் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் இருந்தாங்க. நட்சத்திரங்கள் அப்படின்னாலே ஒரு சில கெட்ட பழக்கங்கள் அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அப்படின்ற வரிசையில தான் சுருளிராஜன் அவர்களும் உடல்நலக்குறைவால இறந்துட்டாரு. ஒரு முக்கியமான விஷயம்னாக்கா, இந்திய சினிமா உலகில் தமிழ் காமெடி மாதிரி எந்த மொழியிலுமே நான் என்னுடைய வடக்கத்தின் நண்பர்களை பார்த்து இது பண்ணுவோம் சொல்லுவாங்க. ஹிந்தி படத்துல காமெடின்னு தான் குடலை கையில பிடிச்சிக்க எரிச்சலா இருக்கு. காமெடின்னு எடுத்தா தமிழ் தான், எல்லா மொழிக்கும் சரி. அதுல வங்காளிகளே அதை அக்செப்ட் பண்ணாங்க. வங்காளிகளை சொன்ன தமிழ் படம்னா கேவலமா பேசுவாங்க, எங்களை விட உயர்ந்த ஒரு இடம்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களே வந்து அக்செப்ட் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, தமிழ் பட காமெடி கிட்ட நாங்க கிட்ட கூட வர முடியாது. டைமிங் காமெடி, சீசனல் காமெடி, அந்த இது சோசியல் ப்ராப்ளத்துக்கு சம்பந்தப்பட்ட காமெடி, விதவிதமான காமெடி நினைச்சு அதெல்லாம் தனியா நீங்க தொகுத்து வழங்கினீங்கன்னா ஒரு பெரிய ஒரு இலக்கியம். நகைச்சுவையோட விஷயங்களை சொல்வது எப்படிங்கிறத கத்துக்கணும்னா நீங்க தமிழ்நாட்டுக்கு படத்துக்கு அந்த அளவுக்கு நம்முடைய காமெடி. அதாவது நம்ம தமிழ் சினிமா தான் சார் நிறைய விஷயத்துக்கு முன்னோடியா இருந்தது. நீங்க சொன்ன மாதிரி இப்ப நகைச்சுவை, காதல், பாடல்கள், இது எல்லாத்துக்கும் ஒரு கட்டத்துல தமிழ் சினிமால இருக்க நிறைய பாடல்கள் ஹிந்தில வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த ரீமேக் பண்ணி வெறும் எழுத்து மட்டும். சீசன்ல எப்படி இருந்ததுன்னா ஹிந்தில என்ன பாட்டு போட்டாலும் தமிழ்ல வந்துடும். ஆமா, அப்படியே காப்பி அடிப்பாங்க. கொஞ்சம் கூட அதுல வந்து வேதான்னு ஒரு மியூசிக் டைரக்டர் இருந்தார். அவர் ஒரிஜினலா டியூன் போட்டதே கிடையாது. ஆனா ஹிந்தியோடதே அப்படியே காப்பி அடிச்சாரு. ஆனா அது என்னன்னா ஹிந்தி மாத்திரம் எடுக்க மாட்டாரு, இங்கிலீஷ் பாட்டு எல்லா பாட்டும் எடுத்துருவாரு. பிரபலமான ஆங்கில பாடல்களெல்லாம் அவரு தமிழ் அவரே சொந்தமா ஒரு பாட்டு போட்டார் படத்துல. சின்ன கண்ணன் என்ன நினைக்கிறான், கண்ணங்கொடியை சிரிக்கிறான், ஏனோ என்னை துடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதே கண்கள் படத்துல ஒரு பாட்டு, அற்புதமான பாட்டு படத்துல கட்டிட்டார். அது ஒண்ணுதான் உருப்படியான பாட்டு, அதை கட்டிட்டாங்க. அது மாதிரி அப்படியே போடுவாரு. அதே சமயத்துல வந்து பிரபலமான இது ஆமூரேங்கிற ஒரு பாட்டை வந்து காமான் கண்ணத்தில் கண்ணை வைத்து கொள்ளு அப்படின்னு சொல்லி போட்டாரு. இங்கிலீஷ் பாட்டை விட தமிழ் பாட்டு நல்லா இருக்கு. அது மாதிரி இல்லற ஜோதியில வந்து ஒரு பாட்டு வந்து ரொம்ப பிரமாதம். களங்கமில்லா காதலிலே காண்போம் இயற்கை எல்லாம் லலா 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 அப்படின்னு ஒரு பாட்டு வரும், ஒரு ஹிந்தி பாட்டு. அதே மாதிரி பொன்முடி படத்துல
ஆண்மழையின்றி வாடிடும் பயிர் போல் நான் நினைந்தே வாடிடுவேன் ஒரு பாட்டு, ஒரு ஹிந்தி பாட்டு. அவர் ஹிந்தியில் அது அவ்வளோ ஃபேமஸ், அதை அப்படியே அடித்தாங்க. அது மாதிரி அப்போல்லாம் வந்து ஏவிஎம் படங்கள்லாம் கவலையே பட வேணாம், அப்படியே ஹிந்தி பாட்டை அப்படியே தமிழில் போட்டாங்க. அப்போ ஆனால் அதுக்கப்புறம் பெண் போன்ற படங்கள்ல எல்லாம் புது பாடல்கள் வர ஆரம்பிச்சு. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல இளையராஜா வந்ததுக்கு அப்புறமா தமிழ் பாடல்கள் சொல்லாதீங்க. உடனே இளையராஜா கிட்ட ஏன் போறீங்க? இல்ல சார், 80s அவர் தானே பீக்ல இருந்தாரு. இளையராஜாவுக்கு முன்னாடியே எம்எஸ் விஸ்வநாதன், கேவி மகாதேவன் எங்க கொண்டு போயிட்டாங்க, எங்க கொண்டு போயிட்டாங்க. இளையராஜா வந்து லாஸ்ட் ஃபேஸ், விளம்பரத்துல அதிகமா வந்தது அவரு. சாதனைகளை பண்ணிட்டு சத்யா சேனிட்டா போனவங்க பல பேரு, கொஞ்சோண்டு பண்ணிவிட்டு நிறைய பேசிக்கிட்டு வரும் இளையராஜா. அதான் சார், இப்போ நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்குமே எல்லா விஷயங்களுக்குமே நம்ம தான் முன்னோடி. நகைச்சுவை, பாடல்கள், காதல், இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாம். அந்த வருஷத்துல இன்னைக்கு சுரீராஜன் சாரை பத்தி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி சார்.